சபாஷ் சபாஷ் ஹீரோ, சபாஷ் சபாஷ் சபாஷ். ரியல் ஹீரோ நிரூபிச்சிட்டேன். நம்ம ஊர் மானத்தை நீ காப்பாத்திட்ட. எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு ஹீரோ. இவன் எதுக்கு இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்? வா ஹீரோ வா வா. மண் வாசனை, நம்ம பூமி தாயோட நறுமணம். சார் அவங்க ஏய் தேங்க்யூ. ஏய், இனி தப்பித்தவரை கூட எங்க ஊரை நீ குறைச்சு எடை போடக்கூடாது. கிளம்பு. உனக்கு எதுக்குடா நான் இந்த தேவையில்லாத பிரச்சனைலாம்? நான் ஒன்றும் சண்டை போடல, அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதான்னு சொன்னா உனக்கு புத்தியே வராதா? புத்தி வராம தான் உங்ககிட்ட மருந்து போட்டுட்டு இருக்கேன். என்னடா முணுமுணுத்துட்டு இருக்க? முணுமுணுக்கல. டேய், இப்படி இருந்தா எப்படிடா? உன்ன மாதிரி ஒரு ரவுடியோட தங்கச்சியை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? உன் குருட்டு தங்கச்சியை யார் பாத்துப்பா? ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என்ன அனாதை ஆக்கிட்டு போக தான் போற. அப்பா என்ன பண்ணீங்க? நான் இருக்கும்போது அவ எப்படி அனாதையாவா? தங்கச்சிக்கு சூப்பரா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன். ராஜா மாதிரி ஒரு மாப்பிளைய கொண்டு வரேன். அனாதைங்கிறீங்க, அது எப்படி சொல்லலாம் நீங்க? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அனாதை இல்ல. அப்படி சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கும்போது எப்படி சொல்லலாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எப்படி அனாதையாவ? அவர்கிட்ட சொல்லுமா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் இருக்கேன் உனக்கு. நான் இருக்கேன். அண்ணன் இருக்கேன். அண்ணன் இருக்கு. அண்ணன் இருக்கு. அமைதியா இரு. ஏய் தல தல. ஏய் தல தலடா. ஏப்பா மாப்பிள்ள, பொண்ணு வந்துருச்சு, நல்லா பாத்துக்க. பொண்ணு எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே. நீங்க சீக்கிரமா கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு குறிங்க. என் தங்கச்சி சமையல் பண்றது, வீட்டு வேலை எல்லாமே பிரமாதமா. அட என்னங்க நீங்க அதெல்லாம் வரலனாலும் பரவாயில்ல. முதல்ல நீங்க தாம்பூலத்தை மாத்திங்க. மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொன்னது செய்யுங்க. தாம்பலம் அப்புறம் மாத்திக்கலாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்கல் வாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன் நீங்களா, அதை கொடுங்க, அது போதும். தாம்பூலம் கூட மாத்த வேண்டாங்க. நான் இப்பவே தாலி கட்ட ரெடி. கட்டிடுவா. முதல்ல நிலப்பத்திரத்துல கையெழுத்து போட்டு எனக்கு கொடுங்க, அது போதும். மாப்பிளைக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. சீக்கிரமா நிலப்பத்திரத்தை கொண்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. அது எதுக்கும் பயன்படாத நிலங்க. அதை வித்தா ஒரு 50,000 கூட தேராது. எங்க அப்பாவோட PF ஒரு 10 லட்சம் இருக்குங்க. அதை வரதட்சணையா கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. 5 ஏக்கர் நிலம் சொன்னீங்களா, அதான் வேணும் எனக்கு. அந்த 5 ஏக்கர் நிலம் எதுக்கும் பயன்படலைனாலும் பரவாயில்ல. நீங்க கொடுக்குற 10 லட்சம் ரூபாய் பணம், PF எதுவுமே எனக்கு வேண்டாங்க. நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற சீதனத்தை விட எனக்கு அந்த நிலம் தாங்க ரொம்ப பெருசா தெரியுதுங்க, அதான் வேணுங்க. அதை தவிர நீங்க எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேங்க. எனக்கு அந்த 5 ஏக்கர் நிலம் தான் வேணும். எதுக்கு? பத்திரத்தை கொண்டு போய் அந்த MLA கையில கொடுக்கவா? ஆமா. இல்ல 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 இல்ல. அடி செருப்பால என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு தம்பிங்க பாருங்க. கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா என்ன தம்பி புரிய இருக்காங்க. வேண்டாம் தம்பி. சாகடிச்சதா எனக்கு மனசு ஆறும். ஏய் பிடிடா பிடிடா. ஏய் நீங்க அனுப்பி வச்சவங்கிட்ட போய் சொல்லு. அந்த படைச்சவனே வந்து கேட்டாலும் சரி, 5 ஏக்கர் நிலத்துல ஒரு படி மண்ணு கூட கிடைக்காதுல்ல. இதுக்கு மேல ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு வந்த பெருமையா இருக்குடா எனக்கு அந்த ஹீரோவை பார்க்கும்போது. என்னோட பிளானை எல்லாம் பக்குடம் மெல்ற மாதிரி மென்னுட்டா. இப்படிப்பட்டவன் கூட விளையாடுறதே ஒரு தனி சுவாரஸ்யம் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க நிக்கிறானே இந்த உதவாக்கறதான். எதை சொல்ல வேண்டாம்னு சொன்னமோ அதான் உளறி இருக்கான். உளர்ன நாக்க வெட்டிடுறேன். எதுக்கு கண்ணை வச்சு நெத்தில ஒரு பொட்டு வச்சுட்டா? யூனியன் லீடரை தூக்குனதுக்கு அப்புறமா லேபர்ஸ் லீடர் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த லேபர்ஸ்க்கு லீடர் ஆக்கிடு. என்னங்க சொல்றீங்க? ஏய், இவன் எதுக்குமே உதவாத உதவாக்கற. இப்படிப்பட்டவன் தொழிலாளர் தலைவன் ஆகிட்டா நம்மள மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கலாம். வக்கீல சார். சரிங்க சார். பிரச்சனையா இருக்கிறவங்கள மர்டர் பண்ண வில்லனை தான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறேன். ஆனா லீடர் ஆக்கி அழகு பாக்குற வில்லனை இப்பதான் முறையா பாக்குறேன். இது என்ன டைப்னே தெரியலையே. யாரு 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 கேக்குறல? யாரு சொல்லுங்க. யாரு? ஆம்பளைங்கடா. உருட்டு பொண்ணுக்கு ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியல பாஸ். போடா லூசு. டச் பண்ணி ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிடுவா இல்ல செல்லம். பாஸ் எப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாஸ்? ஒரு தடவை எல்லாரும் அனுபவிச்சிடலாமா பாஸ்? ஏய் சும்மா இருடா. இந்த நிலத்தை மட்டும் அவங்க காலி பண்ணலனா அப்புறம் மொத்தமா அனுபவிச்சிருவோம். இப்ப சின்னதா ஒரு ட்ரைலர் மட்டும். டேய் எப்படா வந்தீங்க ஊருக்குள்ள? இப்பதான் வந்தோம். வந்தோடனே நேரம் என் வீட்டுக்கு கேட்ட வந்த. என்னடா டான் சொல்ற? அது என்னன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எவனாவது குறுக்க பேசினானா சரியான காண்டாயிடும்.
எனக்கு மட்டும் டென்ஷன் ஏறிச்சுன்னு வை, அதோட உங்க கதை காலி. ஆமா, அங்க என்ன ராகிங் பண்ணிட்டு இருக்க? ஏன் என்ன பண்ண ராகிங்? ஆமா, நீ என்ன சொன்ன? டச் பண்ணி ஆனா போனான்னு பார்க்க போறியா? கண்ண மூடு கண்ணா. சொல்ற, உன்னை அடிச்சது ஆம்பளையா பொம்பளையா? இன்னொரு வாட்டி கண்ண மூடு. நான் மாட்டேன். அட மூடுற. மூடுற நீ அடிக்க மாட்டேன். சாரி. அடிச்சது வலது கையா இடது கையா சொல்லு பார்க்கலாம். டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்னடா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஓவரா பாஸ் அடிக்கிற? பாஸ் அடிக்கிற? பாஸ் அடிக்கிற? பாஸ் அடிக்கிற? ஏய் வாடா. ஏய் போடா. ஏய் வாடா. பாஸ் வாடானா நீ என்ன வர? நீயே வர? யார கூப்பிடுற? அவன் தான் வர. நீ என்ன வர கூடாது. புரியுதா? முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வர போ. உங்க தான் என்ன பெரிய பாடி பில்டர் நினைப்போம் மனசுல. ஓ யா, அப்போ உன் பாடியை காட்டு. காட்டுற. காட்டுற காட்டுற. ஏய், நீ எல்லாத்துக்கும் அடிக்கிறப்போ நான் காட்ட மாட்டேன் போ. சரி, அடிக்க மாட்டேன் காட்டு. நிஜமா அடிக்க மாட்டீல்ல? அடிக்க மாட்டேன் காட்டுற. நீ கொஞ்சம் குடி. பின்னாடி வந்து அடிக்கிற தப்பு இல்ல? அம்மா. பாஸ் மறுபடியும் நீங்க தானே பாஸ்? அடிக்கார. வேண்டாடா, வேண்டாடா, வேண்டாடா. அடிக்க போறியா? அடி. டேய், டேய், வா, அவன் அடி, பேச்சு வா, கேட்டு அடிக்காத. அடிடா, டேய், வா, நான் வேண்டாம் அடி. சொன்னா கேளுடா. ஏண்டா, அவன் தானே உன்னை கூட்டு வந்தான், அவனே அடிக்கிற? அண்ணா வேண்டாம், நான் அடிக்க வேண்டாண்ணா. ஏய், வாங்கினவெல்லாம் மரியாதையா ஓடி வா. கிட்ட வா, கிட்ட வா, கிட்ட வா. இன்னொரு தடவை எவனாவது நிலம் கீழே நீங்க வந்தீங்க, ஏறா அந்த காலையில விடுறா சாமி, வா, அவனை அடிக்கிற அடியில மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். டேய், என்னடா பெருசா நலம் சொல்லிட்டு இருக்க? உன் வீட்டை உடைச்சு உன் அப்பனோட சமாதியை ரெண்டா பொளந்து உன்னையும் உன் தங்கச்சி துண்டு துண்டா வெட்டி அந்த சமாதிக்கு நடுவுல வச்சு உனக்கு சமாதி கட்டுவேன்டா. நடக்குதா இல்லையான்னு பாரு. ஃபேக்டரியில பியூர் வேலை செய்யறவங்க கூட லீடர் ஆயிரான்ப்பா. எவ்ரி டாக் வில் ஹேவ் எ டேங்கிறது இதுதான்ப்பா. வக்கீலையா இப்ப என்ன இங்கிலீஷ்ல சொன்னாரோ அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லு. உதவாக்கரைக்கு கூட பதவி கிடைக்கும். அத குடுக்கறவன் உதவாக்கரையா இருந்தா. நோ கமெண்ட். அதுவும் சரிதான். சர்வராயுடு எம்எல்ஏ. வாழ்க. சர்வராயுடு எம்எல்ஏ. எம்எல்ஏ அவர்கள். எம்எல்ஏ அவர்கள். ஏண்டா, ஆரம்பத்துல காலை விழுகிறத விடவே இல்லையா நீங்க? டேய், நிட்டா மாமா. என்னப்பா சண்டி, என்ன நடந்துச்சு? இப்படி அடி வாங்கிட்டு வந்து விழுந்திருக்காங்களே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. அவர் தங்கச்சி அழ வச்சோம். ஐயோ, அம்மா, அம்மா, அம்மா. இவங்க குடும்பத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்டா. இவங்களை யாருன்னு நினைச்சேன்? என்னோட ஆத்மார்த்த சொந்தங்கள்டா, ஆத்மார்த்த சொந்தங்கள். என் தாத்தா எல்லாத்தையும் இழந்துட்டு கட்டுன துணியோட இந்த ஊருக்கு வந்தப்போ இவங்க தாத்தா தான். இவங்க தாத்தா தான்டா மானத்தை காப்பாத்துக்க எங்களுக்கு கத்திக்க துணி கொடுத்தாரு, வயிற்றுக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து பொழைக்கிறதுக்கு நிலமும் கொடுத்தாரு. இவங்க பரம்பரை எவ்வளவு பெருசு தெரியுமா? அப்பேற்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு மேலையாட கை வைப்பீங்க? இந்த பொண்ணு மேல கை வச்சீங்களாடா நீங்க? இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ணீங்க எல்லாரும் கையை வெட்டி போட்டுருவா. ஜாக்கிரதை. எம்எல்ஏவோட மச்சாங்கட தைரியமாடா உனக்கு. போடா இங்கிருந்து.